வணக்கம் நேயர்களே! நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. நம்ம வாழ்நாள்ல நம்ம கூட ஒன்றி போன நெறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம வாழ்நாள்ல நம்ம கூட ஒன்றி போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஆனா, நமக்கு அந்த அறிவியல் நுணுக்கங்கள்லாம் தெரியுமா அப்படின்னா, கண்டிப்பா தெரியாதுங்க. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த புதிய நிகழ்ச்சி, அது அறிவியல் பலகை அப்படிங்கிற பேர்ல நமக்காக இணைந்து வழங்குறவங்க, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோட சேர்ந்து உங்களுக்காக இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குறது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4, தென் தமிழகத்தின் முதல் சமுதாய வானொலி. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போலாம். அறிந்திடுவோம் நாம் அறிந்திடுவோம் நம் அறிவியல் பலனை புரிந்திடுவோம். அன்றாடம் வாழ்க்கையில் அறிவியல் உண்டு. அறிவியல் அறிவோம் இப்பலகையை கொண்டு. முயற்சி திருவினையாக்கும். அறிவியல் அறிவுகள் தாக்கம். அறிவியலின்றி உலகில்லை என்று விஞ்ஞானி வழியிலே புரிவது நன்று. அறிவியல் பலகை. நேயர்களே, இந்த நிகழ்ச்சிய மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு இணைந்து வழங்குவது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலியின் 90.4. இந்தியாவில் விண்வெளி சாதனைகளில் தமிழர்களின் பங்களிப்பு ரொம்பவே அதிகரித்து வருதுன்னு பல ஆய்வுகள் சொல்கிறாங்க. இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவால் சமீபத்தால் விண்ணிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட சந்திரயான் 3 விக்ரம் லேண்டர் விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கின்றது. நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்யும் விதமாக இந்த விண்கலம் கடந்த ஜூலை மாதத்தில் விண்ணில் ஏவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது சுட்டெரிக்கும் சூரியனை ஆய்வு செய்யும் விதமாக இஸ்ரோ ஆதித்யா L1 விண்கலத்தை விண்ணில் செலுத்தியிருக்கின்றாங்க. இந்த விண்கலம் உருவாக்கத்திற்கு பின்னால் ஒரு பெண் தான் இருந்தாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? தமிழகத்தின் செங்கோட்டையைச் சேர்ந்த நிகர் சாஜி தலைமையில் ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை ஆய்வு செய்யும் விதமாக விண்ணிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இவர் அரசு பள்ளியில் பயின்ற மாணவி. ஆனால் இதனால் இவருடைய வெற்றியை ஒட்டுமொத்த ஒரு வெற்றியாக அரசு பள்ளிகள் கொண்டாடுகின்றன. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர், இஸ்ரோவை கலக்கும் மற்றொரு தமிழக விஞ்ஞானி, சூரியனையே எட்டி பார்த்து பிடிக்க வைக்கும் வீர தமிழச்சி. யார் இந்த நிகர் சாஜி? தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர். இவருடைய இயற்பெயர் நிகர் சுல்தான். செங்கோட்டையைச் சேர்ந்த இவர் SRM அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து பள்ளி படிப்பை முடித்திருக்கின்றார். அதிக மதிப்பெண்களை பெற்று பள்ளி அளவிலும் மாவட்ட அளவிலும் முதலிடம் பிடித்து அப்போதே பல சாதனைகளை படைத்திருக்கிறார் இந்த நிகர் சாஜி. பின்னர் திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் இளநிலை பொறியியல் படிப்பை முடித்து நிகர் சாஜி பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தில் மேலும் படிப்பை முடித்து பின்னர் இஸ்ரோ பணிக்கு சேர்ந்திருக்கார். பல்வேறு ஆராய்ச்சி பணிகளுக்காக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் பயணித்திருக்கிறார். தற்போது ஆதித்யா L1 திட்ட பணிக்கு இயக்குநராக பணியாற்றி மீண்டும் தமிழர்களை பெரியமடை சென்றிருக்கிறார் இந்த நிகர் சாஜி. இஸ்ரோ படைக்கும் பல சாதனைகளுக்கு தமிழர்களின் தலைமையை வைத்து வருகின்றனர். மயில்சாமி அண்ணாதுரை முறை, சிவன், வனிதா முத்தையா, வீரமுத்துவேல் ஆகியோரை தொடர்ந்து தற்போது நிகர் சாஜியும் இந்த பட்டியலை இணைஞ்சிருக்கானா ஒரு நல்ல விஷயம்தான். என்ன மக்களே, நீங்களும் இந்த நிகர் சாஜி மாதிரி ஒரு வீர தமிழச்சியாக ஆக ஆசைப்படுறீங்களா? மீண்டும் இதே மாதிரி ஒரு அறிவியல் விஞ்ஞானியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ ஷோப்னா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹோலி கிராஸின் சமுதாய வானொலி 90.4. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அறிவியல் உண்மைகளை பற்றி தான். ஹர்ஷினி, நான் உன்ட்டு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு பிரீத்தி, எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி, வலிமையான தசைப்பகுதி எதுன்னு தெரியுமா? நம்ம கையையோ காலையோ தானே சொல்லுவாங்க. ஐயோ, அதுதான் தப்பு ஹர்ஷினி. நரம்பே இல்லாத நாக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது என்னென்ன வேலைகள் தெரியுமா பார்க்குது? என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது? அதுதான் நம்ம உடம்புலே வலிமையான தசைப்பகுதி. நம்ம உடம்புல புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அதுதான் செயல்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் அதுதான் அழிக்கும், தெரியுமா?
அப்படியா பிரீத்தி? இன்னைக்கு காலையில் கூட என் நாக்கில் சுட சுட காஃபியை கூட்டிட்டேன் பிரீத்தி. என்னாக போதோ தெரியல. அதெல்லாம் நீ கவலையே படாத ஹர்ஷினி, அதுதான் வலிமையான திசைப்பகுதியாச்சே. எவ்வளோ சூடாக எவ்வளோ காரமாக சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஓ அப்படியா, நல்லதா போச்சு. சரி, நீ மட்டும்தான் அறிவியல் உண்மைகள் சொல்லுவியா? நானும் சில அறிவியல் உண்மைகள் வச்சுருக்கேன். எங்கே சொல்லு பார்ப்போம். உலகத்திலே வித்தியாசமாக தூங்குற விலங்கு எதுன்னு தெரியுமா உனக்கு? ஒருவேளை நீயா? என்ன பிரீத்தி இப்படி சொல்லிட்ட? இல்லை, நீ தானே இப்போ கிளாஸ்லலாம் தூங்குவ. அது வேறொரு மிருகமும் இல்லை பிரீத்தி, நம்ம டால்ஃபின் தான். டால்ஃபினா? வலது கண்ணை மூடி இருக்கும் போது அதோட இடது மூளை வேலை செய்யும், இடது கண்ணை மூடி இருக்கும் போது அதோட வலது மூளை வேலை செய்யுமா. ஓ அப்படியா? ஆமாம் பிரீத்தி, அதோட 2 கண்ணையுமே மூடிடுச்சுன்னா அது உயிரிழந்துருமா. அச்சோ. ஆமாம் பிரீத்தி, சில விஷயங்களை இயற்கையில் நம்மளால் மாற்றவே முடியாது. சரி, நேத்திக்கு நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது மேகங்களை பார்த்தேன். அது எவ்வளோ அழகா தவழ்ந்து போச்சு தெரியுமா? நீ மேகம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது ஹர்ஷினி. நம்மளுக்கு எடை இருக்கிற மாதிரியே மேகங்களுக்கும் எடை இருக்குது, அது உனக்கு தெரியுமா? என்னது, மேகத்துக்கு எடையா? ஆமாம் ஹர்ஷினி, நம்ம மலை மேலெலாம் நிற்கும்போது மேகம் நம்மளை சும்மா உரசிட்டு போகுதுன்னு நினைப்போம், ஆனால் அதுதான் தப்பு. மேகத்துக்கு அப்படி பார்த்தா எவ்வளோ இடம் இருக்கும் பிரீத்தி? 55 லட்சம் கிலோவாம். என்னது, 55 லட்சம் கிலோவானா? 500 மில்லிகிராம் கூட இருக்காதுன்னு நினச்சேனே. அது ஏன் தெரியுமா? அதுக்கான காரணத்தை சொல்கிறேன், கேளு ஹர்ஷினி. சரி சொல்லு பிரீத்தி, கேட்போம். அது நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம்ல, வாட்டர் வேப்பர் அந்த மாதிரி. மழை பெய்யறதுக்கு முன்னாடி துளிகள் வந்து மழை மேகத்தில் தான் இருக்குமா ஹர்ஷினி, அதனால தான் அது 55 கிலோ லட்சமா. ஓ அப்படியா பிரீத்தி? சரி, இந்த விஷயத்து மூலமாக நானும் நம்ம நேர்களும் நிறையாவே வந்துட்டு பயன்பட்டிருக்கோம். சரி பிரீத்தி, என்ன கையில் புண்ணு? ஏன் ஹர்ஷினி கேட்குறேன்? நேற்று நான் சைக்கிள்லேருந்து கீழே விழுந்துட்டேன், ஒரே ரத்தம். என்ன பிரீத்தி இதுக்கே இப்படி சொல்கிறே? நீ பச்சை ரத்தத்தை பார்த்துருக்கியா? ஐயோ, பச்சை ரத்தமா? ஆமாம் பிரீத்தி, கடலோட 30 அடியில் நம்ம ரத்தம் பச்சை கலரில் தான் நம்ம கண்ணுக்கு தோன்றுமா. ஐயோ, ஏன் நம்ம கண்ணுக்கு மட்டும்? ஏன்னா செவப்பால் அந்த அடியில் ஒழுங்காக ஊடுருவி செல்ல முடியாதான். நம்ம கண்கள் பார்த்தியா நம்மளை எப்படி ஏமாத்துதுன்னு? ஆமாம் பிரீத்தி. சரி, எனக்கு இப்போவே தூக்கம் வர மாதிரி இருக்கு. எப்படா ராத்திரி வரும்னு இருக்கு. நீ இதுக்கே அப்படிங்கிறியே, சில நாட்டிலலாம் இரவே இருக்காதான். என்னது, இரவே இருக்காதா? அப்போ நான் எப்படி தூங்குவேன்? ஈரோப்பில் இருக்கக்கூடிய நார்வேன்ற நாட்டில் இரவே இருக்காதான். ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வர அங்கே வந்து சூரியனே இருக்காதான் ஹர்ஷினி. என்ன பிரீத்தி இப்படி சொல்கிற? இந்த நாட்டுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக போவே மாட்டேன். அது ஏன் தெரியுமா? அது வந்து ஆர்டிக் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே இரவே இருக்காதான். என்ன நேயர்களே, இன்னைக்கு நாங்கள் உங்கள்கிட்ட சொன்ன அறிவியல் உண்மைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரீத்தி மற்றும் உங்கள் ஆர்ஜே ஹர்ஷினி. நன்றி. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. நான் உங்க நந்தினி. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா ஜிகே கொஸ்டின். நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பொது அறிவு இருக்குன்னு இப்போ டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரகாசமான ஒளியுடன் எரியும் தனிமம் எது? நல்லா யோசிச்சு பாருங்க. மெக்னீசியம். ஆரஞ்சு பழத்தின் அதிக அளவு உள்ள வைட்டமின் எது? என்னங்க தெரிஞ்சுச்சா? விட்டமின் சி. கோழி தனது குஞ்சுகளை பொரிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? இது கூட நல்லா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், 21 நாட்கள். பயோரியா வியாதியால் உடலில் எந்த பகுதி பாதிக்கப்படும்? வியாதிங்கிறப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்சர், பற்கள். நைட்ரஜன் வாயுவை கண்டுபிடித்தவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். போலியோ சொட்டு மருந்தினை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தானே, ஜோனல் ஜால்க். பென்சிலின் என்பது எதனை குறிப்பிடுகிறது? உயிர் எதிரி. திட கார்பன் டை ஆக்சைடு என்பது என்ன? அப்படின்னா என்னங்க? உலர் பனிக்கட்டி. பாலில் இருக்கும் கலப்படத்தை கண்டறிய உதவும் கருவி எது? எல்லாமே கலப்படம் தான். ஆன்சர், பால்மணி. எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி எந்த நோயை குணப்படுத்த முடியும்? இப்போ நம்ம எல்லாரும் கேட்டு இருக்க காமனான ஒரு நோய் தான், நல்லா யோசிச்சு பாருங்க, புற்றுநோய். பாறைகளின் புதை உயிர் படிவங்கள் உருவாவதற்கு என்ன பெயர்? படிவமாதல். இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பீர்பால் சஹானி. துண்டிக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்க பயன்படும் நொதியினல் பெயர் என்ன? லைகோஸ் நொதி. தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படும் சுரப்பி எது? பிட்யூட்ரி. மனித மூளையில் 60% எவற்றால் ஆனது? இது நம்ம எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, கொழுப்பால் ஆனது. நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயலின் அடிப்படை அலகு எது? எதுங்க? நியூரான்கள். வைட்டமின் டி குறைபாடால் ஏற்படும் நோய் எது? இதுவும் நம்ம சின்ன வயசுலேருந்து படித்தது தான், ரிக்கெட்ஸ்.
எந்த திரவத்தால் மூளை மிதந்த நிலையில் இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நம்ம மூளை பற்றி பேசுகிறோம். மூளை தண்டுவட திரவம். வாந்தி எடுப்பதை கட்டுப்படுத்தும் மையம் எது? முகுளம். இரத்தத்தை எடுத்து செல்ல முடியாத பகுதிகளுக்கு ஊட்டச்சத்தினையும் ஆக்சிஜனையும் வழங்குவது எது? நிணநீர். இரத்த அழுத்தத்தினை கண்டறிய உதவும் கருவி எது? இரத்த அழுத்தமானி. இதய சுழற்சி எத்தனை வினாடிகளில் முடிவடையும்? 0.8 வினாடி. இரத்த சிவப்பணுகளின் வாழ்நாள் எத்தனை நாட்கள்? 120 நாட்கள். இதெல்லாம் நமக்கு காமனா தெரிஞ்ச விஷயங்க. வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? இது நம்ம எல்லா புக்லையும் படிச்சிருக்கோம்ல, ஸ்கர்வி. என்ன நேயர்களே, இன்னைக்கு நான் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸோட வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நந்தினி. நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சயின்ஸ் கோட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதனால் எத்தனை பேருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிச்சி சயின்ஸ் மேலே ஆர்வம் பைத்தியமாகி சயின்ஸ் படிக்க போகிறீங்கன்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக படிக்க போவீங்கங்க. கேளுங்கங்க. மனிதனின் பரிணாம வளர்ச்சிக்கு அறிவியலும் ஒரு காரணமாகும். சுவை இல்லாத உணவினை காட்டிலும் அறிவியல் இல்லாத உலகில் இருப்பது கடினம். ஆமாங்க, உண்மையிலேயே ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் இப்போ என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளோட சயின்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்ததை கேளுங்களேன். அறிவியலின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. அறிவியலின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. உலகில் புரட்சியை உண்டாக்கி மனிதனை அடுத்த பரிணாமத்திற்கு அழைத்து செல்லும் சாதனம். எந்த அறிவியலாலும் ஒருவரின் ஆழ்மனதை அறிவது மிகவும் கடினமான விஷயம். நமது ஒவ்வொரு நம்பிக்கையினையும் அறிவியல் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதில் 1008 சந்தேகம் வருங்க. ஆனால் அத்தனை சந்தேகங்களுக்கும் சலிக்காமல் விடை கொடுத்து அறிவியல் வளர்ந்துக்கிட்டே தாங்க போகுது. அடுத்தது பாருங்களேன். அறிவியல் நிறைய மாற்றங்கள் வரத்துக்கு காரணமாக தாங்க இருக்குது. இது உடல் உழைப்பை ரொம்பவே குறைச்சிருச்சுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நாம் வளர்த்த வளர்ச்சிகள் இன்று நம்மை வளர்க்க நினைத்து ஆள்கிறது, அடுக்குகிறது. நாம் வளர்த்த வளர்ச்சிகள் இன்று நம்மை வளர்க்க நினைத்து ஆள்கிறது. நம்மையே ஆள்ற அளவுக்கு நம்ம சயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதாங்க? பாருங்க, ஆனால் அது நடந்துட்டு தாங்க இருக்குது. சுவை இல்லாத உணவினை காட்டினும் அறிவியல் இல்லாத உலகில் இருப்பது கடினம். இது தாங்க ரொம்பவே எனக்கு பிடிச்ச பகுதியாக இருக்குது. ஏன்னு கேளுங்களேன், சாப்பாடில் சுவை இல்லை அப்படின்னாலும் நமக்கு வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். அதுவே அறிவியல் ரீதியாக ஒரு நாள் நெட் இல்லை, ஒரு நாள் நமக்கு ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தாங்க சயின்ஸ் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு நம்ம நாட்டை வளர்த்துட்ருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு 1008 துணுக்குகளை கொடுக்குற வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அக்ஷயா. நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது அறிவியல் உண்மைகள். அறிவியல் உண்மைகள்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதுவரையில நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்த நிறைய விஷயம், ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உண்மை இருக்கா அப்படின்றது தெரியாம இருக்கும். வாங்க அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். இன்னைக்கு பெரியவங்களை விட சின்ன குழந்தைங்களுக்கு எலும்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு மனிதனின் உடம்பில் உள்ள சிவப்பணு 20 செகண்டில் மொத்த உடம்பையும் சுற்றிட்டு வந்துடும். ஆண்களை விட பெண்களால் அதிக வண்ணங்களை காண முடியும். அது ஏன்னா பெண்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் குரோமோசோம் இருப்பதால் மட்டுமே. ஹீலியம்ன்றது ஒரு கேஸ், ஆனால் அதால் மட்டும் கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்க முடியும். நம்ம உடம்புல 60% பாக்டீரியா தான் இருக்குது. பிரெயினில் உள்ள பாதி இடத்த ஃபேட் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. பீரியாடிக் டேபிளில் எல்லா லெட்டர்ஸும் இருக்கும், ஆனால் இல்லாத ஒரே ஒரு லெட்டர் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் ஜே. நம்ம உடம்புல சராசரியாக ஒரு 3 பில்லியன் அணுக்கள் இருக்கும், ஆனால் அதில் 25,000 மட்டுமே மரபணுக்கள். சவுண்டால் காற்றை விட தண்ணியில் 4 டைம் ஃபாஸ்டாகவே செயல்பட முடியும். நாய்களை விட பூனைகளால் அதிகமாகவே கேட்க முடியும். என்ன நேயர்களே, இன்றைக்கி நான் கொடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே பிரியங்கா. நன்றி, வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. இன்றைக்கி நம்ம அறிவியல் கட்டுக்கதைகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரீத்தி, எனக்கு இருக்கிறதுல பெரிய நட்சத்திரமாகணும்னு ஆசை பிரீத்தி. பெரிய நட்சத்திரம்னா எவ்வளோ பெரிய நட்சத்திரம்? போலாரிஸ் மாதிரி பெரிய நட்சத்திரம் பிரீத்தி. என்னது, போலாரிஸா? ஏன், போலாரிஸ் தானே பெரிய நட்சத்திரம்? ஐயோ ஹர்ஷினி, அதெல்லாம் பொய். உண்மையிலே என்ன தெரியுமா பெரிய நட்சத்திரம்? சிரியஸ்ன்ற நட்சத்திரம் தான் வடதுருவத்திலேயே மிகவும் பிரகாசமான நட்சத்திரம். சரி பிரீத்தி, போலாரிஸாக இருந்தால் என்ன, சீரியஸாக இருந்தால் நட்சத்திரமாக இருக்கணும்.
சூப்பர் ஹர்ஷினி. அந்த சாக்லேட் எடு. இந்தா பிரீத்தி. ஐயோ கீழே விழுந்துருச்சு. இப்போ எனக்கு வேணுமே. கீழே விழுந்து 5 செகண்ட் தானே ஆகுது, நான் எடுத்து சாப்பிட்றேன். பிரீத்தி, எவ்வளோ நிமிஷம் அது கீழே இருக்குன்றது பிரச்சனை இல்லை, அந்த தரத்தியோட சுத்தத்தை பொறுத்து தான் நீ அதை சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவெடுக்கணும். இப்போ எனக்கு சாக்லேட் வேணுமே. சரி, எடுத்து சாப்பிடு, இப்போ தான் சுத்தம் பண்ணேன். அப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்? எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் பிரீத்தி. வைரமாம். ஐயோ ஹர்ஷினி, அதெல்லாம் போய். உலகத்திலேயே மிக விலை மதிக்க முடியாத பொருள் என்னென்னா கலிஃபோர்னியம்ன்ற ஒரு பொருள் இருக்குது. அதை விட மிக விலை மதிப்பற்ற பொருள் எது அப்படின்னா ஆன்டிமேட்டர்னு ஒரு பொருள் இருக்குது ஹர்ஷினி. அது இல்லை ஹர்ஷினி, நீ தப்பாக சொன்னதுக்கு சொன்னேன், என்னையவே சொல்லியிருக்கலாம். சரி விடு பிரீத்தி. என்ன நேர்களே, இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொன்ன அறிவியல் கட்டுக்கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள செய்தியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஹர்ஷினி மற்றும் உங்கள் ஆர்ஜே பிரீத்தி. நன்றி. ஹலோ, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. தொடர்ந்து இந்தியா வான்வெளியில் அதோட காலடித்தை படிச்சுட்டு வந்துட்டுருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான் ஆதித்யா L1. ஆதித்யா L1 என்னன்னு கேட்குறீங்களா? நமது இஸ்ரோ சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பிய ஒரு விண்கலம் தான் ஆதித்யா L1. சரி, சூரியனை ஆய்வு செய்ய அனுப்புதே, அப்போ இது சூரியனுக்கே போய் செய்யுமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம பூமியிலிருந்து சூரியனுக்கு லார்கரியன் பாயிண்ட்னு இருக்குங்க. அதில் ஒன்றான L1 பாயிண்டில் தான் நம்மளோட ஆதித்யா L1 இன்னும் வேலை செய்ய போகுது. சரி, இது எதுக்காக நம்ம இதை அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டால், சூரியனில் நடக்கிற அதோட செயல்பாடுகள், அதோட வானிலை மாற்றங்கள், சூரியனோட வளிமண்டலத்தில் இருக்க பல்வேறு இயக்கவியல், பல்வேறு சூரியனை சார்ந்த ஆய்வுகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த L1 நம்ம அமைச்சிட்டு இருக்கோம். சரி, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. குரோமோஸ்பெரிக் மற்றும் கரோனல் வெப்பமாக்கல், பிளாஸ்மா இயற்பியல், சூரிய துகள்கள் குறித்த ஆய்வு போன்றவற்றெல்லாம் இது மேற்கொள்ள போகுது. சரி, இந்த விண்கலத்தில் இடம்பெறும் கருவிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கருவியான விசிபிள் எமிஷன் லைன் குரோனோகிராஃபி. இது எதுக்காகனா, இது ஒரு டெலஸ்கோப் மாதிரி அதில் செயல்படுங்க. அடுத்த கருவி என்னன்னு பார்த்தோம்னா ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் கருவி உள்ளது. இது எதற்காக செயல்படுதுன்னா, சூரியனில் ஏற்படுற அந்த எக்ஸ்ரே கதிர்களெல்லாம் பதிவிக்கிறதுக்காக இந்த கருவி ஏற்படுது. கிட்டத்தட்ட அதோட ஆயுட்காலம் பார்த்தோம்னா 5 வருடங்கள். இந்த எல்புலியிலிருந்து சூரியனை ஆய்வு செய்கிற இந்த ஆதித்யா 1 தயாரிக்கிறதுக்காக நம்ம இஸ்ரோ நிறுவனம் எடுத்துக்கிட்ட செலவு என்னன்னு பார்த்தோம்னா 424 கோடி. என்ன நேர்களே, இதுவரைக்கும் நம்ம ஆதித்யா L1 பற்றிய செய்திகளை கேட்டு ரொம்ப மகிழ்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது நம்ம ஹோலி கிராஸ் சமுதாய வானொலி 90.4. வாங்க, இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்ன தெரியுமா? கவிதை. எதை பத்தின்னு கேட்டீங்கன்னா நிலாவை பத்தி தாங்க. நிலவின் சுற்றுப்பயணம் நீங்கிடாத பெருமகிழ்ச்சி. பாதையிலே தெரிந்ததெல்லாம் படம் எடுக்கும் கண்ணாடி. பாதையிலே தெரிந்ததெல்லாம் படம் எடுக்கும் கண்ணாடி. பாரதத்தின் பெருமையினை பரப்பி நிற்கும் முன்னாடி. இஸ்ரோவின் வெற்றியை இணையில்லா முயற்சியில் விண் பாய்ந்த கண்ணாடி. இஸ்ரோவின் வெற்றியினை இணையில்லா முயற்சியிலே விண் பாய்ந்த கண்ணாடி. என் தேச இளைஞர்கள் கலாமின் கனவு நாயகனின் வெற்றி பயணமே இது. சந்திரயான் 3 முயன்ற ஒன்றை மூச்சாக்கி பயிற்சி 2 பயணம். 3வது இப்பயணம் தேடியது மட்டுமல்ல தேடாததையும் கொடுக்க போகிறது. இப்பயணம் தேடியது மட்டுமல்ல தேடாததையும் கொடுக்க போகிறது. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கிறது சந்திரயானே. நிலவில் பாட்டி சுட்ட வடையை பார்த்து வர மறவாதே. உன் பயணம் சிறகடிக்கட்டும். எங்கள் கனவு பயணம் தொடர்ந்திட. பூமி எங்கும் பூகம்பம், புதிதாக இடப்பெயர்ச்சி. சந்திரயானின் குடியேற சாதகமான நிலை. பார்த்து வர போனவனே சந்திரயான் 3. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம கவிதை எப்படி இருந்துச்சு? இதே மாதிரி இன்னொரு கவிதையில நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க நந்தினி. நன்றி, வணக்கம். நேர்களே, நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சதோட மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி பல புதிய தகவல்களோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.